ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 34. நான் உன்கிட்ட மேனகாவை பற்றி சொல்கிற எதையும் நீ அம்மா அக்கா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? உன்மேல நம்பிக்கை வச்சு தான் சொல்கிறேன். என் நண்பர்கள் இதுவரை யாரிடமும் அவளை பற்றி பேசினதே இல்லை. அந்த மாதிரி தான் நீயும் அவளை பற்றி வீட்டில் மட்டுமில்லை, உன் தோழிகள்கிட்டேயும் பேசக்கூடாது என்றான். இல்லை, எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரிய வேண்டாம் என்றாள் சுமித்ரா. ஏன் சுமித்ரா, உண்மையை கண்டு பயப்படுறியா? இல்லை, மேனகா மேல் உனக்கு உள்ள வெறுப்பினால் வேண்டாம்னு சொல்றியா? சேச்சே, எனக்கு அவங்க மேலே எந்த வெறுப்பும் இல்லை. நியாயமாக பார்த்தா அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல வந்தவங்க. நான் இப்போத்தானே வந்தேன் என்றாள். இல்லை, என் வாழ்க்கையில் முதலில் வந்தவ நீதான், முடிவிலும் நீதான். அக்கா மகளாய் வந்தாய் என் கூட, நம்ம கடைசி காலம் வரை மனைவியாய் என் கூட வரப்போறவளும் நீதான். மேனகா நம்ம வாழ்க்கையில் வெண்மேகம் மாதிரி. நாம் எங்கே போனாலும் மேகமும் நம்ம கூட வரும். ஆனால் நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நம்ம கண் முன் மேனகா இருப்பாள். அது அவளுடைய பாதுகாப்பிற்காகத்தான் என்றவன் மேனகாவை அவன் ஆடியோ லான்ச்சில் பார்த்தது முதல் இப்போ வரை நடந்தது அனைத்தையும் சொல்லி முடித்தான். ஐயோ, என்ன மாமா இது? சொந்த அம்மா கூட இவங்களுக்கு துணையா இல்லையா? ஆமாம், இவ அம்மாவை பொறுத்தவரை இவ சினிமாவில் பெரிய ஹீரோயினாக வரணும், பணம் புகழ்னு பேர் வாங்கணும், அதில் இவ அம்மா ஜாலியாக இருக்கணும். அதுதான் அவங்க ஆசை. இவங்க இருக்கிற இடம் சரியில்லாத இடம். எந்த பெண் அங்கே இருந்தாலும் அந்த சாக்கடையில் தான் விழுகணும். எனக்கும் மேனகாவுக்கும் ஏற்பட்ட தொடர்பு எங்களை மீறி நடந்தது. அவளை இந்த ஊருக்கு கூட்டி வந்த போதே நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டி வரத்தான் நினைத்தேன். மேனகாவை பற்றின உண்மையை சொன்னா என் அம்மா அவளை வீட்டு படிவாசல் கூட ஏற விடமாட்டாங்க. உண்மையை சொல்லாமல் வீட்டுக்குள்ளே விடவும் முடியாது. அதனால தான் எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் வரட்டும் என்று தான் தனியாக வீடு பிடித்து வைத்தேன் என்றான். அவளுக்கும் எனக்குமான உறவு முடிந்தது தான். நீ அவளை நினைத்து நம்மளோட வாழ்க்கையை சிக்கலாக்கி கொள்ளக்கூடாது, சரியா? அவளுடைய அழகு அவளுக்கு மிகப்பெரிய எதிரி. அவளை பார்ப்பவர்கள் முதலில் தடுமாறுவது அவள் அழகில்தான். அதனால தான் அவள் என்னோட பாதுகாப்பில் தான் இனியும் இருக்கணும் என்றான். என்றாள். அவள் தலையை மெல்ல நிமிர்த்தி, எப்பவும் என்னை நீ நம்பணும். நான் உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் எதையும் செய்வேன் என்றவன் அவள் நெற்றியில் மெல்ல முத்தமிட்டான். அவள் உடல் சிலிர்த்தது. அதை அவன் உணர்ந்தான். அது பயத்தாளா இல்லை வேறு எதனால் என்று அவனால் கண்டுகொள்ள முடியலை. சரி, தூங்கு என்றவன் தானும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து கொண்டான். சற்று நேரத்தில் அவன் தூங்கிவிட்டான். ஆனால் மேனகாவின் கதையை கேட்ட சுமித்ராவிற்கு தூக்கம் வரலை. பாவம், அவங்க பெத்த தாய் உயிரோடு இருந்தும் அவங்களால் இவங்களுக்குத்தான் தொல்லை. யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். யாருடைய அன்பும் ஆதரவும் இல்லாமல் இருக்காங்க என்றபோது, என்னது, யாருடைய அன்பும் ஆதரவும் இல்லையா? உன் மாமனுக்கு அவன் மேலே அவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கு. அவன் சொன்னதை கேட்டாய்தானே? அவளை எந்த காலத்திலும் அவன் கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறானே, அது பத்தாதா என்று அவள் மனசாட்சி சொல்ல இவள் மனம்தான் அமைதி அடையாமல் கடலாய் ஆர்ப்பரித்தது. மேனகாவின் கதையை கேட்டதும் பாவம் என்றுதான் தோன்றியது. அது அந்த சின்ன வயது மேனகாவை பற்றி கேட்டதால்தான். ஆனால் இப்ப அவள் பார்த்த மேனகாவிடம் திமிரும் தான் அழகி என்ற கர்வமும் தீனா மாமா கூட இருக்கிறார் என்ற திடாமட்டும் இருப்பது நன்றாகவே தெரிந்தது. மாமாவுக்கு அவங்க மேல் உள்ள பாசத்தால் இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலை போல. சரி, இனி நானும் இதையெல்லாம் கண்டுக்காம தான் போகணும் என்று நினைத்தாள். அது சரி, இவள் மட்டும் நினைத்தால் போதுமா? அவளும் அப்படி நினைக்கணுமே. இப்படி ஏதேதோ நினைத்தபடி எப்போ தூங்கினாலோ தெரியாது. சுமித்ரா தூங்கி போனாள். காலையில் கண்விழித்த தீனா கண்டது அவன் மார்பில் முகம் புதைத்து அவன் மேல் ஒற்றை காலை போட்டுக்கொண்டு தூங்கும் சுமித்ராவைத்தான். பாவம், இவளை போய் எப்படி கேலி பேசி இருக்காங்க. நண்பர்கள் என்ற போர்வையில் இப்படியும் இருக்கிறார்கள். பெண்ணுக்கு பெண்ணே எதிரி என்று இதனால் தான் சொல்கிறார்கள் போல என்று நினைத்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, உன்னை எதுக்காகவும் வருத்தப்பட விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாப்பா என்று சொல்லி கொண்டான். அவனுக்கு தெரியலை அவனே அவளுக்கு அத்தனை கஷ்டத்தையும் கொடுக்க போகிறான் என்று. அவன் அவளை மெல்ல நகர்த்தி விட்டு எழுந்து கொள்ள சுமித்ராவும் எழுந்து விட்டாள்.
அச்சோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டே மாமா. அவங்க 2 பேரும் எழுந்து படித்தாங்களான்னு தெரியலையே என்றபடி கீழே சென்றாள். 5 மணிக்கே தனம் எழுப்பி விட படித்து கொண்டு இருந்தார்கள். தனது அறைக்கு சென்று ஃப்ரெஷ்ஷாகி வந்த சுமித்ராவிடம் நேற்று மகள் வீட்டில் நடந்த விருந்தை பற்றி விசாரித்தார் கனகம். அவங்க கொடுத்ததை எடுத்து காட்டினாள். பிறகு ஆயா, அவங்க 2 பேரும் படிக்கணும், நீங்கள் உங்கள் அறைக்கு போங்க என்றாள். கனகம் வெளியே தோட்டத்திற்கு போய்விட்டார். தீனா வரவும் அவனுக்கு டிஃபன் பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட்டவள் தம்பி தங்கச்சிக்கு சந்தேகம் வந்தால் சொல்லி கொடுத்தவள் அவர்கள் படிப்பை பார்த்து கொண்டு இருந்தாள். ஃபோனை கையில் எடுக்கலை. ஏனென்றால் படிக்கும் பிள்ளைகளின் கவனம் திரும்பும் என்று இவளும் எடுக்கலை. இப்படியே வரும் நாட்களிலும் தம்பி தங்கச்சியை நன்றாக படிக்க வைத்தாள். தீனாவும் அவளை எதுவும் சொல்லலை. வீட்டில் பெரியவர்களுக்கும் சுமி இவர்களின் படிப்பிற்காக விலகி இருக்கிறாள் என்று புரிந்தது. கனகத்திற்கு அது பிடிக்கலை. ஆனால் மகன் பேசாமல் இருப்பதால் அமைதியாக இருந்தவர் பேத்தியிடம், எனக்கு பேரனோ பேத்தியோ சீக்கிரம் பெற்றுக்கொடு என்றார். அவளுக்கும் சூழ்நிலை புரிந்தது. ஆயா இவ்வளவு தூரம் எல்லாம் பொறுமையாக இருக்கும் ஆளே இல்லை. மாமாவிற்காக வாயை அடக்கி வாசிக்கிறார் என்று புரிந்தது. அவளும் தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டாள். ஒரு வழியாக சின்னவர்களுக்கு தேர்வுகள் முடிந்துவிட்டது. அவர்கள் அடைந்த சந்தோஷத்தை விட கனகம்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பின்னே அவர் இத்தனை நாள் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம். சுப்புலட்சுமி, இங்கே உள்ள விஷயம் எல்லாம் அம்மா அக்கா மூலம் தெரியும், எனவே ஹனிமூன் போக சொல்லுங்க என்றாள். கனகமும் ஒரு வாரம் முன்பே கல்யாணம் ஆனவங்க ஏதோ ஊருக்கு போவாங்களே, அந்த மாதிரி போக வேண்டியது தானே என்று கனகம் மகனிடம் கேட்க, அவன் சுமித்ராவை பார்க்க, டிக்கெட் புக் பண்ணவா, எந்த ஊருக்கு போகலாம் என்று கேட்க, சுமித்ரா அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் என்றாள். பட்டென்று அவளை ஒரு பார்வை பார்த்தவன், உனக்கு பிடிக்கலைனா விடு என்றவன் மாடிக்கு போய்விட கனகம் பேத்தியை விடலை. ஏண்டி, ஏன் வேண்டாம்ங்கிற? இன்னும் எத்தனை நாளைக்கு தள்ளி போடலாம்னு பார்க்குற? நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு நொண்டி சாக்கு சொல்ல போகிற? வெளியூர் போயிட்டு வந்தா என்ன என்று கேட்க, உன் மகன் மாதம் வெளியூர் போடாரே, அந்த மாதிரி என்னையும் அவர் கூட போக சொல்றியா? உங்கள் காலத்தில் வெளியூருக்கா போனீங்க? ஏன் நீங்கள் எல்லாம் வாழலையா? வெளியூருக்கு போனால் அவருக்கு அவங்க ஞாபகம்தான் வரும். இந்த 6 வருஷத்தில் அவங்க போகாத ஊர் இந்தியாவிலேயே இருக்காது. இல்லை என்றவள், வேணும்னா அவங்களையும் கூட்டிட்டு வருவார், போகவா என்றாள் கனகத்திடம். அவள் பேசிய வார்த்தைகள் கனகத்திற்கும் சுருக்கென்று தைத்தது. சுமித்ரா, ரொம்ப பேசுகிற என்று தனம் அதட்ட, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிட்டா எல்லா நேரமும் நான் பொறுமையாவெல்லாம் இருக்க மாட்டேன். மாமாவுக்கு தெரியாதா? இவங்களும் ஏன் இதையெல்லாம் சொல்லணும் என்று சுமித்ரா கேட்க, நான் கேட்க தாண்டி செய்வேன். எனக்கு பேரன் பேத்தி வரும் வரைக்கும் கேட்கத்தான் செய்வேன். அதுக்கு பிறகு உன் பாடு அவன் பாடு, எக்கேடோ கெடுங்க. இப்படி வெட்டி வெட்டி பேசுகிறத என்னோட நிறுத்திக்க. என் மகன்கிட்ட காட்டின அப்புறம் அவன் குணத்தை அவன் காட்டுவான் என்றபடி போய்விட்டார் கனகம். பொதுவாக ஆயா சொன்னால் சரி என்று கேட்டுக்கொண்டு போகும் ஆள்தான் சுமி. ஆனால் இப்போ எல்லாம் ஆயா இப்படி அவர்கள் விஷயத்தில் தலையிடும்போது ஏதோ ஒரு கோபம் அதில் பேசி விடுகிறாள். மாடியில் நின்ற தீனாவிற்கும் அவள் சொன்னது கேட்டது. இவள் ஒன்றும் நான் நினைத்தது போல் அமைதியான பெண்ணெல்லாம் இல்லை. மேனகா விஷயம் இவள் அடி மனதில் நங்கூரம் போட்டு இருக்கு. நேரம் கிடைக்கும்போது அம்மாவை நறுக்கென கேட்கிறார். பாவம் அம்மா, என்னால் தான் இவளிடம் இப்படி பேச்சு கேட்கிறார். இவளை அதட்டலாம் என்றால் அதற்கும் அம்மா திட்டுவார். என்னைத்தானே பேசுகிறா, உனக்கென்ன? நீ பண்ணின காரியத்துக்கு எவ வந்தாலும் பேசத்தான் செய்வா என்பார். என்னமோ பண்ணுங்க என்று போய்விட்டான். இதை அக்கா மூலம் கேள்விப்பட்ட சுப்பு, அவங்க வெளியூர் போகாட்டி என்ன, நாம போகலாம். இப்போ தான் பிள்ளைகளுக்கு பரீட்சை முடிந்து விட்டதே, நம்ம 2 குடும்பமும் 4 நாட்கள் திருப்பதி போய் தங்கி சாமி கும்பிட்டு விட்டு வரலாம். நான் அத்தை மாமா கிட்ட கேட்கிறேன் என்றவர் பெரியவர்களிடம் கேட்க, தாராளமாக போயிட்டு வரலாம் என்றார்கள். பின்னே என்ன, வெளியூர் போவது சுரேஷ் விசித்ரா இருவருக்கும் சந்தோஷம்தான். என்ன ஒன்று, கோவிலுக்கு போகிறதா? எங்கேயாவது டூர் மாதிரி போகலாம் என்றார்கள். எங்களுக்கு கோவிலுக்கு போகிறது தான் நல்லது என்று கனகம் சொல்ல, தனம் தீனாவிடம் கேட்க அவனுக்கு புரிந்துவிட்டது. சுமித்ரா போகலை என்றதும் இவர்கள் போகிறார்கள் என்று. பேத்திக்காக எதையும் விட்டு கொடுப்பாங்க. இதுவே வெளியே இருந்து வந்த மருமகள் என்றால் அவளுக்காக இப்படி செய்வார்களா?
கண்டிப்பாக மாட்டார்கள். எப்படியோ வீட்டில் நிம்மதியாக இருந்தால் போதும் என்றவன், நானே ரூம் புக் பண்ணிடுறேன், நம்ம காரில் நீங்கள் போங்க என்றான். வேண்டாம்ப்பா, வாடகை கார் எடு, உனக்கு போக வர வேணும் என்றார் கனகம். இல்லைம்மா, புது கார் நாளைக்கு வந்துடும், நீங்கள் என்னோட காரை எடுத்துக்கிட்டு போங்க என்றான். என்னப்பா திடீர்னு புது கார், ஏன் என்றார் கனகம். சுமித்ராவுக்காக வாங்கி இருக்கிறேன், அவளுக்கு இன்னும் தெரியாது என்றான். ஓ, சர்ப்ரைஸா என்று கனகம் சொல்ல, ஆயா அது சர்ப்ரைஸ் இல்லை என்று சுரேஷ் திருத்த, என்னவோ ஒரு ரைஸு விடுடா என்றார். மாமா ஒரே ரொமான்டிக்காக தான் இருக்கு போல. கல்யாணமாகி 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே பொண்டாட்டிக்கு கார் பரிசாக கொடுக்குறாரு மாமா. சூப்பர் மாமா என்றதும், எனக்கு உங்கள் மகன் மாதிரி ஆளாத்தான் பார்க்கணும் என்றாள் விசித்ரா. அவள் தலையில் கொட்டிய தனம், முதல்ல படிக்கிற வேலையை பாரு என்றாள். குடும்பத்துடன் அனைவரும் திருப்பதிக்கு கிளம்ப, ஐ ஜாலி, நானும் வாரேன் என்று சுமித்ரா கிளம்ப, கெட்டது குடி போ, உங்களுக்கு தனிமை கொடுக்கத்தான் எங்களை கோவிலுக்கு இழுத்துக்கிட்டு போகிறாங்க, இதில் நீயும் வர்றியா என்று விசித்ரா கேட்க, என்னது எங்களுக்கு தனிமையா என்று புரியாமல் சுமி கேட்க, ஐயோ தாயே, உனக்கு புளி போட்டு விளக்கினாத்தான் பளிச்சுன்னு புரியும் என்று சொல்ல, அப்போதுதான் சுமிக்கும் புரிந்தது. வாயை மூடிக்கொண்டாள். பெஸ்ட் ஆஃப் லக் சுமி. மாமா உன்னோட கணவர், யார் உரிமை கொண்டாடினாலும் அவர் உரிமை கொண்டாடுறது உன்னைத்தான். அதனால் மாமா கூட சந்தோஷமாக இரு. நாங்களும் போய் அந்த பணக்கார சாமி திருப்பதி ஏழுமலையான கும்பிட்டுட்டு, உனக்கே படி அளந்தா எப்படி, எங்களுக்கும் கொஞ்சம் படி அளக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு வர்றோம் என்றாள். அன்று மாலை தீனாவின் காரில் டிரைவர் போட்டு அனுப்பி வைத்தான். மொத்த குடும்பமும் சென்றதும் வீடே வெறிச்சென்று இருந்தது. வாசலில் நின்ற அவளை கைப்பிடித்து உள்ளே கூட்டி வந்தவன் கேட் கதவை சாத்தி பூட்டினான். இந்த வீடு கட்டி இத்தனை வருஷமாச்சு, எனக்கு எந்த கதவுக்கு எந்த சாவின்னு தெரியலை, எந்த லைட்டுக்கு எந்த சுவிட்சுன்னு தெரியலை என்று ஒவ்வொன்றாக மாற்றி மாற்றி போட்டு ஆஃப் பண்ணினான். நீங்கள் இங்கே இருக்கிறதே இல்லையே, அதுதான் என்றாள். ஆமாம், என் திருமணத்துக்கு பிறகுதான் இங்கே தங்கணும்னு நினச்சேன். ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் வெளியே மாப்பிள்ளை பார்த்தா சிக்கல் வரக்கூடாது இல்லையா, அதுதான் என்றான்.